ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்றாங்களே, அந்த பிரச்சனை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தோள்பட்டையில திடீர்னு வர்ற வலியும் அசைக்க முடியாத இறுக்கமும். இந்த அனுபவம் இருந்தா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். மருத்துவத்துல இத அடிசிவ் கேப்சுலைட்டிஸ்னு சொல்றாங்க. இது தோள்பட்டையோட மூட்டு உறைக்குள்ள நடக்குது. சாதாரணமா நல்ல வளையிற இந்த உறை திடீர்னு இறுக்கமாகி நம்ம அசைவையே கட்டுப்படுத்திடும். இது ஒரே நாள்ல வர்றதில்ல, 3 தனித்தனி கட்டங்களா மெதுவா தான் உருவாகும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வலியும் இறுக்கமும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடுது. அந்த 3 ஸ்டேஜஸ் என்னென்ன, எவ்வளவு காலம் எடுக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் ஃப்ரீசிங். இதுல வலி மெதுவா அதிகமாகும், அதுவும் ராத்திரியில ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அடுத்தது ஃப்ரோசன் ஸ்டேஜ். இதுல வலி கொஞ்சம் குறையலாம், ஆனா தோள்பட்டை பயங்கரமா இறுக்கமாயிடும். கடைசியா தாவிங் ஸ்டேஜ். இதுல தான் தோள்பட்டையோட அசைவும் பழமும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கிடைக்கும். சரி, இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்கு? குறிப்பா 40-60 வயசுல இருக்கிறவங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இதோட ஆபத்து ரொம்பவே அதிகம். இந்த பயணம் நீளமா இருந்தாலும் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல வழிகள் இருக்கு. சிகிச்சைக்கான முதல் படி வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் அசைவை மீட்க முடியும். இது சரியாகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது மென்மையான தொடர்ச்சியான உடற்பயிற்சி தான். பெண்டுலம் மாதிரி சிம்பிளான பயிற்சிகள் தோள்பட்டை இன்னும் இறுகாம பாத்துக்க உதவும். நிலைமை கொஞ்சம் சரியானதும் தோள்பட்டையை சுழற்றும் பயிற்சிகள் முழுசா குணமடைய உதவும். இந்த சாதாரண சிகிச்சைகள் பலன் தரலன்னா வேற சில மேம்பட்ட சிகிச்சைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு ESWT, LLAT மாதிரியான சிகிச்சைகள் வலிய குறைச்சு அசைவை அதிகப்படுத்துது. 1 வருஷம் ஆகியும் சரியாகலன்னா மயக்க மருந்து கொடுத்து சரி செய்யறதும் அறுவை சிகிச்சையும் ஒரு வழி. நல்ல விஷயம் என்னன்னா, இது தானாவே சரியாகிற தன்மை நம்ம உடம்புக்கு இருக்கு. ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம். முழுசா குணமாகறதுக்கு 2 வருஷம் கூட ஆகலாம். இதை தடுக்க சிறந்த வழி தோள்பட்டையில அடிபட்டா உடனே பிசியோதெரபி ஆரம்பிக்கிறது தான்.